நடத்தப்பட்டது என்ன? அங்க நாடகம் நடத்த. அப்ப அதிகாரம், பணம், பதவி எல்லாம் இருக்குதுன்னா தேர்தல் ஆணையம் அதுக்கு அடிபணிது. ஜெயலலிதா அவர்கள் ஸ்டெர்லைட்டுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க. மகாராஷ்டிரால இருந்து அடித்து துரத்தப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த வேதாந்தா நிறுவனம். 97ல கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில அங்க வந்து திறந்து வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா அதிகார வர்க்கம் சுட்டு கொள்ளுது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி இந்த ரெண்டு பேரையும் ஏத்துக்கிறாங்கன்னா வேட்புமனு தாக்கல்ல இவ்வளவு பெரிய ஊழல்னா அப்ப தேர்தல் நடத்துறது யாரு? வேதாந்தா நிறுவனமா? அப்ப எங்க மண்ணுக்கு எதிரானவர்களா? அப்ப ஜனநாயகம் என்ன ஆச்சு? திமுக, அதிமுக, அமமுக பணத்தை பதுக்கி வச்சு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த ஜனநாயகத்தை காப்பாத்த இந்த தேர்தல் நடக்குது? தமிழ்நாட்டு தலைமை தேர்தல் அதிகாரிய சந்திக்கிறதுக்காக வந்தோம், சந்திச்சோம். 100% தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் படுதோல்வி அடைஞ்சிருச்சு. தேர்தலுக்கு முன்பாகவே தோல்வி அடைஞ்சிருக்கிறது தேர்தல் ஆணையம். ஜனநாயக அமைப்பு. இறுதியாக தேர்தலில் தோல்வி அடைய போகிறது தமிழ்நாட்டு மக்கள். அதாவது 100% சட்ட விதி மீறல் தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலில் நடந்திருக்கு. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய அந்த பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தில் ஒரு உயர் பதவி, ஒன் ஆஃப் த டைரக்டர், அந்த பதவியை ராஜினாமா செய்யாத அவர்கள் அங்கே வேட்புமனு தாக்கல் செஞ்சு இறுதி நாளில் அது குற்றம் சாட்டப்பட்டு 1.5 மணி நேரம் 1.5 மணிக்கு தள்ளி வைக்கிறாங்க. கனிமொழி அவர்களுடைய வேட்புமனு வருது. அவர்களும் தன்னுடைய கணவர், தன்னுடைய மகன் சொத்து மதிப்பை காட்டல, தமிழ்நாட்டு பேன் நம்பரை வச்சிருக்காங்க சிங்கப்பூர் சொத்துக்கு, பலவிதமான குறைபாடுகளோட இருக்கு. அதுவும் 1.5 மணிக்கு தள்ளி வைக்கப்படுது. இந்த ரெண்டு பேரையும் கலெக்டர் சந்தீப் நந்தூரி அவர்கள் 1.5 மணிக்கு ஆஜராக சொல்றாரு. ஆனால் 20 பேர் வழக்கறிஞர்களோட இருக்காங்க, அவங்க வரல. மாறாக இந்த சாப்பாட்டு நேரத்துக்குள்ளாக அவர்களுடைய 2 பேருமே வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படுது. இதுக்குள்ள நடத்தப்பட்டது என்ன? அங்க நாடகம் நடத்தப்பட்டது. அப்ப அதிகாரம், பணம், பதவி எல்லாம் இருக்குதுன்னா தேர்தல் ஆணையம் அதுக்கு அடிபணிதுன்னா 13 உயிர்கள் துள்ள துடிக்க சுட்டு கொல்லப்பட்ட அந்த இடத்துல அந்த மக்களுக்கு என்ன நீதி? 94ல தமிழக முதலமைச்சராக இருந்த அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் ஸ்டெர்லைட்டுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க. மகாராஷ்டிரால இருந்து அடித்து துரத்தப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த வேதாந்தா நிறுவனம். 97ல கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில அங்க வந்து திறந்து வைக்கிறாங்க. 2018 பாரதிய ஜனதா அதிகார வர்க்கம் சுட்டு கொள்ளுது. ஆக இந்த திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி இந்த ரெண்டு பேரையும் ஏத்துக்கிறாங்கன்னா அப்ப ஒரு தேர்தல் அந்த வேட்புமனு தாக்கல்ல இவ்வளவு பெரிய ஊழல்னா எப்படி அந்த தேர்தல் நேர்மையா நடக்கும்? 1 மாசம் அவங்கள்ட்ட அந்த ஓட்டு பெட்டி இருக்க போகுது. ஆக இதெல்லாம் நாங்க சுட்டி காட்டுறோம் கலெக்டர் அவர்கள்ட்ட. அவர் சொல்றாரு மனுவா கொடுங்க, ரிட்டனா தரேன்னு. கேட்கிறோம், ரிட்டனா தரணும்னு அவசியம் இல்லைங்கிறாரு. அப்ப எப்படிதான் தெரியுங்கிற தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புற உங்க கடிதத்தை நீங்க தரேன்னு சொன்னீங்களையா ஆதாரத்தோட ஆவணத்தோட, ஏன் தரல அப்படின்னா வேணும்னா நீங்க கோர்ட்டுக்கு போய்ங்கிறாரு. நான் சொல்றேன் நேர்மையற்ற உங்களுடைய தலைமையில, ஏன்னா அவர்தான் தேர்தல் அதிகாரியும் அவர்தான் மாவட்ட ஆட்சியரும். உங்க தலைமையில இந்த மண்ணில் நீதி கிடைக்காது. இந்த தேர்தலை நீங்க நேர்மையாக நடத்த மாட்டீங்க. அருவருப்பாக உணர்ற இந்த தேர்தலில் பயணம் பண்றதில்ல, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக அந்த மனுவை கொடுங்கப்பா, வாபஸ் மனுவாங்கிறாரு. அப்ப தேர்தல் நடத்துறது யாரு? வேதாந்தா நிறுவனமா? அப்ப எங்க மண்ணுக்கு எதிரானவர்களா? அப்ப ஜனநாயகம் என்ன ஆச்சு? அவங்க 2 மணி நேரத்துக்குள்ள இவங்களுக்கு வந்து பாரத் பெட்ரோலிய நிறுவனம் ஒரு ராஜினாமா கடிதத்தை கொடுக்குது. எப்படி கொடுக்க முடியும்? இது என்ன நேர்மை? 22ஆம் தேதி இவங்க நாங்க ராஜினாமா பண்றோன்னு கேட்குறாங்களாம். 23ஆம் தேதி சனிக்கிழமை, 24ஆம் தேதி பாரத் பெட்ரோலிய நிறுவனம் ஞாயிற்றுக்கிழமை கூடி இவங்களுக்கு ராஜினாமா கடிதம் கொடுக்குதான். 25 வேட்புமனு அப்படி கொடுத்த அந்த கடிதத்தை ஏன் 25 வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது தமிழிசை அவர்கள் தரல? 26ஆம் தேதி தானே பரிசீலனை. அப்ப என்ன நாடகம் இது? ஒரு அருவருப்பான ஒரு அக்கிரமமான நாடகம். அப்ப யாருக்காக இது? அப்ப தமிழ்நாட்டினுடைய தேர்தல்ங்கிறது அப்ப எங்கள் மக்களை முற்று முழுசாக அழிக்கிற
ஒரு திட்டம். அது ஒரு குரூரமான திட்டம். இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு தேர்தல் அதிகாரியை கேட்டோம். அவர் சொல்றாரு தீவிர நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாரு. 2000 கோடிக்கு மேல ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலுக்கு உட்பட்ட இடத்திலையும் திமுக, அண்ணா திமுக, அமமுக பணத்தை பதுக்கி வச்சு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க போற இன்னும் சொல்ல போனா அரசாங்க வாகனங்கள்ல பணம், மீதம் இருக்கிற பணமும் எடுத்துட்டு போறாங்க. ஏடிஎம்ல பணம் போடுறதா சொல்லப்படுற அந்த வண்டியில பணம் எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் எங்கயா இருக்கு நேர்மை? எந்த ஜனநாயகத்தை காப்பாத்த இந்த தேர்தல் நடக்குது? விவசாயிகள் கூட்டம் சாகுறாங்க, மீனவர்கள் சாகுறாங்க, மாணவர்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு பெரிய நாடகம், கேலி கூத்து. அப்ப இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு தீர்வு தேவை. தூத்துக்குடி அந்த நாடாளுமன்ற தேர்தல் ரத்து செய்யணும், அதை நாங்க வலியுறுத்தியிருக்கோம். இல்லாத பட்சத்தில் தமிழ்நாடு முழுக்க இப்போ இவங்க எல்லாம் பணம் கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். நேர்மை தவறுன இந்த தேர்தலில் நோட்டாவுக்கு ஓட்டு போடணும், இல்லாட்டினா எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னா ஹைட்ரோ கார்பன் மீத்தேன்ல இருந்து, நீட்ல இருந்து, ஸ்டெர்லைட்ல இருந்து அத்தனை விடுவிக்கும் எங்கள் தமிழக மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கணும். அதை தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். நான் இதோட நிறுத்த போகிறது இல்லை. இந்த அநியாயத்தெல்லாம் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இதோடய தொடர்றதுங்கிறது, நீங்கள் எவன் வந்தாலும் ஒரு 10 பேர் வலிமையாக வந்தால் வீட்டில் பெண்கள் இருக்காங்க, நான் நின்று தடுக்க முடியாது, அவன் அத்துமீறி ஏதாவது கை வச்சானா வச்சுட்டு போட்டு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு சமமானது இது. நீங்கள் இந்த விதிமீறல், இந்த சட்ட மீறல், இதுக்கெல்லாம் ஒரு தண்டனை அல்லது இதுக்கு ஒரு தீர்வு இல்லைன்னா தமிழ்நாடு அழியும். நான் இதோட நிறுத்தல. இந்திய தேர்தல் கமிஷன் டெல்லிக்கும் போய் இதை கொடுக்க போறேன். வட மாநிலத்தை ஊடகத்தையும் கூட்டு நீதி கேட்க போறோம். நீதி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது இல்லை, இது அத்தனையும் வேடிக்கை பார்க்குற மலட்டுத்தனமான கூட்டம் நாங்கள் இல்லைங்கிறதுக்காவது இந்த உலகத்துக்கு இருக்கணும். எங்கள் தமிழ் இனத்தின் தலைமுறையை விழிப்படைய செய்யணுங்கிறதான் இதை இப்போ கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்கோம். அவர் அதை குறிப்பெடுத்துக்கிட்டாரு. நான் இதை தீவிரமாக விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்களும் கேளுங்க அவர்கிட்ட, தலைமை தேர்தல் அதிகாரிகிட்ட. இது இதோட மட்டும் இல்லை, பாருங்க இன்னும் 14, 15, 16ஆம் தேதியெல்லாம் பணம் ஆறா ஓட போகுது. அது எங்கள் 13 உயிர்கள் சுட்டு கொல்லப்பட்டு ஓடிச்ச ரத்த ஆறு, அதுக்கு சமமானது. இது அத்தனையும் தேர்தல் ஆணையம் வேடிக்கை தான் பார்க்க போகுது, அதிகார வர்க்கங்கள் வேடிக்கை தான் பார்க்க போகுது. அதனால ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு கடைசி புகலிடமாக எங்கள் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதும் அல்லது அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்து இது அத்தனைக்கும் ஒரு சாவு மணி அடிக்கிறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை தான் நாங்கள் செய்கிறோம். அதை ஊடகங்களும் நேர்மையாக நின்று செய்யணும்னு உரிமையோடு நாங்கள் கேட்டுக்கிறோம். இதை உங்களுக்கு நான் தரோம். இதை நேர்மையாக நின்று விசாரித்தால் இது அத்தனைக்கும் பதில் கிடைக்கும். விசாரிப்பாங்களாங்கிறது தான் கேள்விக்குறி. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய இது அந்த ராஜினாமா கடிதம். வெற்றி நிச்சயம், 40 தொகுதி வெற்றி நிச்சயம். திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி டெபாசிட்டை இழப்பார்கள். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஆளுங்கட்சியால் தான் முடியும். என்ன எதிர்கட்சி தலைவர் என்ன கட்சிங்கன்னு கேளுங்க, சட்டைய கட்சியினார் அப்படின்னு என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றி எல்லாம் பேசி வருகிறார். அது பேசிட்டு போட்டோம். அதாவது சின்ன பிள்ளை 1949 ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி இவர் காலத்தோடு இது முடிவுக்கு வருகிறது. எதை போராடி பெற வேண்டும், சேர்ந்து போராடி பெற வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் திட்டம் போட்டு வைத்திருக்கிறோம். இதுக்குள்ள நடத்தப்பட்டது என்ன? அங்க நாடகம் நடத்த. அப்ப அதிகாரம், பணம், பதவி எல்லாம் இருக்குதுன்னா தேர்தல் ஆணையம் அதுக்கு அடிபணிது. ஜெயலலிதா அவர்கள் ஸ்டெர்லைட்டுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க. மகாராஷ்டிராவில இருந்து அடித்து துரத்தப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த வேதாந்தா நிறுவனம். 97ல கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில அங்க திறந்து வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா அதிகார வர்க்கம் சுட்டு கொள்ளுது. திமுக கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி இந்த 2 பேரையும் ஏத்துக்கிறாங்கன்னா வேட்புமனு தாக்கல்ல இவ்வளவு பெரிய ஊழல்னா அப்ப தேர்தல் நடத்துறது யாரு? வேதாந்தா நிறுவனமா? அப்ப எங்க மண்ணுக்கு எதிரானவர்களா? அப்ப ஜனநாயகம் என்ன ஆச்சு? திமுக, அண்ணா திமுக, அமமுக பணத்தை பதுக்கி வச்சு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த ஜனநாயகத்தை காப்பாத்த இந்த தேர்தல் நடக்குது? அவங்க 2 மணி நேரத்துக்குள்ள இவங்களுக்கு பாரத் பெட்ரோலிய நிறுவனம் ஒரு ராஜினாமா கடிதத்தை கொடுக்குது. எப்படி கொடுக்க முடியும்? இது என்ன நேர்மை? 22ஆம் தேதி இவங்க நாங்கள் ராஜினாமா பண்ணுறோன்னு கேட்குறாங்களாம். 23ஆம் தேதி சனிக்கிழமை, 24ஆம் தேதி
பாரத் பெட்ரோலிய நிறுவனம் ஞாயிற்றுக்கிழமை கூடி இவங்களுக்கு ராஜினாமா கடிதம் கொடுக்குதான். 25 வேட்புமனு அப்படி கொடுத்த அந்த அந்த கடிதத்தை ஏன் 25 வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது தமிழிசை அவர்கள் தரல? 26ஆம் தேதி தானே பரிசீலனை. அப்ப என்ன நாடகம் இது? ஒரு அருவருப்பான ஒரு அக்கிரமமான நாடகம். அப்ப யாருக்காக இது? அப்ப தமிழ்நாட்டினுடைய தேர்தல்ங்கிறது அப்ப எங்கள் மக்களை முற்று முழுசாக அழிக்கிற ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் நெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.